ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ்குமார். இவர் பெங்களூருவில் உள்ள ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். ராஜேஷ்குமாருக்கும் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை செய்து வரும் அபிநயாவிற்கும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றது. திருமணமான சில மாதங்களிலேயே ராஜேஷ்குமாருக்கும் அபிநயாவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் தனித்தனியாக வசித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் கடும் மோதல் ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பினரும் திருமங்கலம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த வழக்கை திருமங்கலம் மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்த கீதா விசாரித்தார். அப்போது அபிநயா தனது திருமணத்தில் போடப்பட்ட 100 சவரன் நகைகளை ராஜேஷ்குமாரிடமிருந்து பெற்று தருமாறு கோரிக்கை வைத்துள்ளார். இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் ராஜேஷ்குமாரும் 100 சவரன் நகைகளை இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் ஒப்படைத்துள்ளார். நாட்கள் கடந்தும் நகைகளை இன்ஸ்பெக்டர் கீதா நகை உரிமையாளர் அபிநயாவிடம் வழங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. பின்னர் ராஜேஷ்குமார் நகைகளை வழங்கவில்லை என அபிநயாவின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் வாக்குவாதம் செய்துள்ளனர். தான் ஏற்கனவே நகைகளை காவல் ஆய்வாளர் கீதாவிடம் தந்துவிட்டதாக ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். அதற்கு காவலர் கீதா நகைகளை வாங்கவில்லை என மறுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜேஷ்குமார் டிஎஸ்பி அலுவலகத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. கீதா தான் வாங்கிய நகைகளை நிதி நிறுவனத்தில் 43 லட்சம் ரூபாய்க்கு அடகு வைத்திருந்தது தெரியவந்தது. பின்னர் அடகு வைத்த நகைகளை திருப்பித் தருவதாக இன்ஸ்பெக்டர் கீதா ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த மே மாதத்தில் 20 சவரன் நகைகளை மட்டும் கீதா திருப்பிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராஜேஷ்குமார் நேரடியாக டிஐஜி அலுவலகத்தில் கீதா மீது புகார் அளித்தார். இதனை விசாரித்த டிஐஜி ரம்ய பாரதி இன்ஸ்பெக்டர் கீதாவை சஸ்பெண்ட் செய்து நகைகளை ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார். 2 தவணைகளாக 42 சவரன் நகைகளை மட்டும் ஒப்படைத்த கீதா மீதமுள்ள 38 சவரன் நகைகளை தர மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ராஜேஷ்குமாரின் தந்தை திருமங்கலம் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து காவல் ஆய்வாளர் கீதாவை 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்துள்ளனர். வழக்கை விசாரிக்கும் அதிகாரியான இன்ஸ்பெக்டரே நகையை அடகு வைத்து மோசடி செய்ய முயன்று கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.